அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல்ல அலகு 3 முதன்மை பதிவேடுகள். அந்த பாடப்பகுதியில் பயிற்சி கணக்கு 2 சரியாமா, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல அந்த கணக்கு நிலை ரீட் பண்ணிக்கலாம். பின்வரும் நடவடிக்கைகளின் கணக்கியல் சமன்பாட்டு விளைவுகளை பதிவிட்டு காட்டுக. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ராஜ் ரூபாய் 40,000 ரொக்கத்துடன் வணிகத்தை தொடங்கினார். இந்த கணக்கு செய்யறதுக்கு முன்னே என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல விவரம் காலத்தை எழுதுறதுக்கு ஒரு ரோ விட்டுக்கோங்க. சரி, கொஞ்சம் அந்த ரோ கொஞ்சம் பெருசாக இருக்கட்டு. அடுத்த சொத்துக்கள் எழுதுறதுக்கு ஒரு 4 அல்லது 5 ரோ, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பொறுப்புகள் எழுதுறதுக்கு 2 அல்லது ஒரு 3 ரோ வரிசையை விட்டுக்கோங்க. சரியா, ஃபர்ஸ்ட் இந்த கணக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னா, இந்த கணக்கு அந்த வணிக நடவடிக்கையை நம்ம ரீட் பண்ணும் பொழுதே என்னென்ன நடவடிக்கைகள் கணக்கில் பிரதிபலிக்கும் அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும். ரொக்கத்துடன் வணிகத்தை தொடங்கினார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நடவடிக்கை இருக்கு. சரியா, அப்போ ரொக்கத்துடன் வணிகத்தை தொடங்கினார் அப்படின்னு இருக்கும் பொழுது என்ன சொத்துக்கள் வரும், என்ன பொறுப்புகள் வரும் அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நார்மலா ரொக்கத்துடன் வணிகத்தை தொடங்கும் பொழுது அப்படின்றது 2 நடவடிக்கைகள் கணக்கில் பிரதிபலிக்கும். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ரொக்கம், இன்னொன்னு முதல். சரியாம்மா, நீங்க படிச்சு முடிச்சுட்டு இருக்கீங்க, படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கீங்க. உங்க அப்பா என்ன செய்யறாரு, கொஞ்சம் காசு கொடுத்த ஏதாவது தொழில் தொடங்குறா அப்படின்னு சொல்றாரு. சரியாம்மா, அப்போ தொழில் தொடங்குறா அப்படின்னு சொல்லும் போது உனக்கு உன் கையில என்ன வரும், பணம் உள்ள வரும். சரியாம்மா, உன் கையில என்ன ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து என்ன செய்ய, ஏதாவது தொழில் செஞ்சு தொழில் செய்யற அப்படின்னு சொல்லும் போது உன் கையில என்ன ஒரு ரூபாய், 1 லட்ச ரூபா பணம் வரும். அதே மாதிரி அந்த நீ என்ன செய்வ, அந்த 1 லட்ச ரூபாய் கையில வச்சிருப்பியா, என்ன பண்ணுவ, தொழில போடுவேன். அந்த தொழில பைசா போடுதில்ல, அதுதான் என்னது, முதல். உன் கையில பணம் வரக்கூடியது ரொக்கம். அந்த ரொக்கத்தை நீ எங்க போடுற, தொழில போடுற. அப்படி தொழில போடும்போது நமக்கு அது என்னது, முதல். சரியாமா, நல்லா புரிஞ்சுதா? உங்க அப்பா உன் கையில காசு தராரு அப்படின்னா அது என்னது, உன் கையில ரொக்கமா இருக்கும். நீ அந்த ரொக்கத்தை கையிலே வச்சிருப்பியா, வச்சிருக்க மாட்டேன். அதை என்ன செய்வ, ஏதாவது தொழில் பண்றதுக்கு முதலீடு பண்ணுவேன். அந்த முதலீடு பண்றல அதுதான் நமக்கு என்னது, முதல். அப்போ கையில இருக்கக்கூடிய ரொக்கம் நமக்கு சொத்து, தொழில போடக்கூடிய அந்த தொழில போடக்கூடிய அந்த அமௌண்ட் நமக்கு என்னது, ஒரு முதல். அது நமக்கு என்னது, பொறுப்பு. சரியாமா, ரைட். இப்ப பாருங்க, ரொக்கத்துடன் வணிகத்தை தொடங்கினார் அப்படிங்கும் போது கண்டிப்பா நிச்சயம் ரொக்கத்தோட மதிப்பு கூடும். அட் த சேம் டைம் என்னது, பொறுப்புகளோட மதிப்பு கூடும். அப்ப என்ன செய்யுங்க, சொத்துக்கள் பக்கத்துல ரொக்கம்னு ஹெட்டிங் போட்டு பிளஸ் போட்டு ரூபாய் 40,000. 40,000 ஏன்னா அவர் என்ன செய்யறான், ரூபாய் 40,000 போட்டு தான் தொழில தொடங்குறான். அதே டைம்ல பொறுப்புகள் பக்கத்துல முதல்னு போட்டு பிளஸ் ரூபாய் 40,000 போட்டுக்கோங்க. சரியாமா, அதுக்கு கீழே சமன்பாடுன்னு போட்டு வேற ஒண்ணு இல்ல, மேல உள்ள அமௌண்ட் அப்படின்னு கீழே எடுத்து எழுதுறோம். சரியாமா, ரொக்கம் காலத்துல எவ்வளவு, பிளஸ் 40,000. அட் த சேம் டைம் முதல் காலத்துல ஒரு பிளஸ் 40,000 எடுத்து எழுத வேண்டும். இரண்டாவது நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரூபாய் 30,000 வைப்பு தொகையுடன் வங்கியில் கணக்கினை ஆரம்பித்தார். இது வேற ஒண்ணு இல்லம்மா, உன் கையில ஒரு 30,000 ரூபாய் இருக்குது. அந்த 30,000 ரூபாய பேங்க்ல ஒரு கணக்கை அக்கௌண்ட் ஓபன் பண்ற. சரியா, ஒரு வங்கி கணக்கினை ஆரம்பித்து அங்க என்ன செய்யற, அந்த கணக்குல 30,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற, அதாவது வங்கியில டெபாசிட் பண்ற. சரியாமா, இதுதான் இதோட மீனிங். முதல்ல இந்த கணக்கை ரீட் பண்றோம். ரூபாய் 30,000 வைப்பு தொகையுடன் வங்கியில் கணக்கினை ஆரம்பித்தார் அப்படின்னு இருக்குது. இந்த நடவடிக்கையை பொறுத்தளவுல 2 கணக்கியல் தகவல்கள் வரும். சரியாமா, ஒண்ணு என்னன்னு பார்த்தேன்னா ரொக்கம், இன்னொன்னு வங்கி. இந்த ரொக்கம் வங்கி ரெண்டுமே நமக்கு என்னது, சொத்து. நம்ம ஆல்ரெடி சொத்துக்கள் பக்கத்துல ரொக்கம் அப்படின்ற ஒரு பத்தியை ஓபன் பண்ணிட்டோம். இன்னும் புதுசா என்ன பத்தி ஓபன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்கின்ற ஒரு பத்தியை ஆரம்பிக்கணும். அப்போ ரொக்கத்துக்கு அப்புறம் வங்கின்னு அந்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க. சரியாமா, போட்டு விபரம் காலத்துல வைப்பு தொகையுடன் வங்கியில் கணக்கினை ஆரம்பித்தார் அப்படின்னு எழுதுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க பேங்க்ல கொண்டு பைசா போடும் பொழுது உன் கையில இருக்கிற பணம் கூடுமா குறையுமா? கண்டிப்பா நிச்சயம் குறையும். அப்ப என்ன செய்யுங்க, ரொக்கம் காலத்துல மைனஸ் போட்டு ரூபாய் 30,000 போட்டுருங்க. சரி, நீ பேங்க்ல கொண்டு பைசா போடும் போது உன்னோட பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் கூடுமா குறையுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிச்சயம் கூடும். அப்போ வங்கி காலத்துல பிளஸ் போட்டு எவ்வளவு, ரூபாய் 30,000. நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா, நீ பேங்க்ல கொண்டு பைசா போடுது அப்படின்னா என்ன செய்யும், உன் கையில இருக்க ஒரு 30,000 ரூபாய் பேங்க்ல கொண்டு அக்கௌண்ட்ல போடுற அப்படின்னா என்ன செய்யும், உன் கையில இருக்கிற அமௌண்ட் கண்டிப்பா குறையும். அதாவது ரொக்கம் கம்மியாகும். அப்போ ரொக்க காலத்துல மைனஸ் 30,000 போட்டுக்கோ. பேங்க்ல கொண்டு போடும்போது என்னது, உன் பேங்க் அக்கௌண்ட்
பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் கண்டிப்பாக நிச்சயம் கூடும். அப்போ வங்கியில் வந்து ப்ளஸ் 30,000 போட்டுக்கோ. சரியா? இது வந்து பொறுப்புகளில் எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அது கீழே என்னது சமன்பாடுன்னு போட்டுக்கோங்க. சமன்பாடுன்னு போட்டு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி என்னது ரொக்கத்தில் வந்து எவ்வளோ இருக்குது? 40,000 இருக்குது. இப்போ எவ்வளோ குறையுது? 30,000 குறையுது. அப்போ நம்மகிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ரூபாய் 10,000 இருக்கும். வங்கியில் எவ்வளோ இருக்குது? அதுக்கு மேலே ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லை. ப்ளஸ் 30,000 அப்படியே கீழே எடுத்து எழுதிட வேண்டியதான். முதல்ல உள்ள ரூபாய் ப்ளஸ் 40,000 வந்து அப்படியே கீழே எடுத்து எழுதிட வேண்டியதான். சரியாம்மா? கணக்கோட 3வது நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹரி என்பவரிடமிருந்து ரூபாய் 12,000 கடனுக்கு சரக்கு வாங்கப்பட்டது. பொதுவா வணிக நடவடிக்கைகள் அப்படின்றது வந்து 3 வகைப்படும். சரியா? ரொக்க நடவடிக்கை, கடன் நடவடிக்கை அல்லது காசோலை மூலமாக வந்து நடவடிக்கை மேற்கொள்றது. இப்போ இந்த நடவடிக்கை பார்த்தீங்க அப்படின்னா கடன் சார்பான நடவடிக்கை. சரியா? இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா ஒருத்தண்ட போய் பொருள் வாங்குறோம், ஒரு கடையில் போய் பொருள் வாங்குறோம். பொருள் வாங்கும்போது நமக்கு கையில் பைசா இல்லை. அப்போ என்ன செய்யறோம்? ஒரு 2 அல்லது 3 நாட்கள் வந்து நம்ம கழித்து அதற்கான பணத்தை வந்து தரேன்னு சொல்றோம். இதுதான் இது கடன் நடவடிக்கை. அந்த கடன் நடவடிக்கைகள் வந்து பணம் பரிமாற்றம் வந்து உடனே இருக்காது. சரியாமா? அது ஒரு சில நாட்களோ ஒரு சில மாதங்களோ தள்ளி போய் இருக்கலாம். சரியா? அப்போ கடனுக்கு சரக்குகளை வாங்கும் பொழுது 2 விதமான பாதிப்புகள் வந்து கணக்கில் வந்து ஏற்படுத்தும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, நீ கடனுக்கு சரக்கு வாங்கும்போது உனக்கு என்ன உள்ள வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரக்கு. சரியா? சரக்கு வந்து உள்ள வரும், பொருள் வந்து உள்ள வரும். அந்த சரக்கு இருப்பு அப்படின்றது நமக்கு என்னது? சொத்து. இப்போ நம்ம ஒருத்தர் சரக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அவனுக்கு நம்ம என்ன பணம் வந்து இப்போ கொடுக்கல, ஆனால் எதிர்காலத்தில் என்ன அவனுக்கு வந்து பணத்தை வந்து கொடுக்கணும். சரியாம்மா? நம்ம வந்து யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவருக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடனீந்தோர். அல்லது நமக்கு வந்து யார் வந்து கடனுக்கு பொருளை தந்திருக்காங்களோ அவருக்கு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடனீந்தோர். கடனீந்தோர் அப்படின்றது நமக்கு என்னது? ஒரு வகையான பொறுப்பு. சரியாம்மா? புரிஞ்சுதா? சரி, இப்போ பாருங்க, விபரம் காலத்துல ஹரி என்பவரிடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கப்பட்டது. அப்ப என்ன செய்யுங்க? சரக்கு இருப்புன்னு ஒரு காலத்தை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. எந்த பக்கத்துல? சொத்துக்கள் பக்கம். ஏன் அப்படின்னா சரக்கு இருப்பு நமக்கு சொத்து. இன்னொன்று என்ன வந்திருக்குது? கடனீந்தோர். கடனீந்தோர் அப்படின்றது வந்து நமக்கு பொறுப்பு. சரியாம்மா? எவ்வளவு மதிப்புள்ள சரக்குகளை நம்ம வாங்குறோம் இப்போ கடனுக்கு? ரூபாய் 12,000. அப்போ ரெண்டுமே கூடும். சரியா? சரக்கிருப்போட மதிப்பும் கூடும், அட் த சேம் டைம்ல வந்து கடனீந்தோரோட மதிப்பு வந்து கூடும். புரிஞ்சாமா? கடனுக்கு சரக்கு வாங்கும் போது நம்ம நிச்சயம் நமக்கு சரக்கு வந்து உள்ள வரும், சரக்கோட மதிப்பு வந்து கூடும். அட் த சேம் டைம்ல வந்து நம்ம நினைச்சணும் கடனீந்தோருக்கு வந்து பணம் வந்து கொடுக்க வேண்டி இருக்குது. அப்போ கடனீந்தோரோட மதிப்பு வந்து நினைச்சு கண்டிப்பா வந்து கூடும். சரியாமா? கணக்கோட அடுத்த நடவடிக்கை, ராஜ் தமது சொந்த பயன்பாட்டிற்காக ரூபாய் 1000 எடுத்துக்கொண்டார். இது வேற ஒன்றும் இல்லைம்மா, நம்ம தொழில் செஞ்சுட்டு வரோம், ஏதாவது ஒரு கல்யாண வீடு வரலாம், அல்லது ஏதாவது ஒரு சடங்கு வீடு வரலாம், ஏதாவது ஒரு விசேஷம் வரலாம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கையில் பைசா இருக்காது, நம்ம பண்ணுற தொழில் கடையிலேருந்து என்ன செய்வோம்? ஒரு 1000 ரூபாய் வந்து எடுத்துகிட்டு போவோம். அல்லது நம்ம அரிசி கடை வச்சுருப்போம், வீட்டுக்கு தேவையான அரிசியை வந்து என்ன செய்வோம்? நம்ம வந்து கடையிலேருந்து எடுத்துகிட்டு போவோம். சரியாம்மா? நல்லா கவனிச்சுக்கோங்க. யார் ஒருவர் தன்னோட சொந்த பயன்பாட்டிற்காக பிஸ்னஸ்ல இருந்து தொழிலில் இருந்து சரக்கையோ அல்லது பணத்தையோ எடுக்காங்களோ அதுக்கு பேர் என்ன பேர்னா எடுப்பு. சரியாம்மா? சொந்த பயன்பாட்டிற்காக, அதுதான் முக்கியம். சொந்த பயன்பாட்டுக்காக எடுக்கும் பொழுது அதற்கு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுப்பு. சொந்த பயன்பாட்டிற்காக சரக்குகளையோ அல்லது பணத்தையோ எடுக்கும் பொழுது அந்த பாதிப்பு எங்கே தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொக்கமாக எடுத்தீங்கன்னா ரொக்கத்தில் இருக்கும், சரக்காக எடுத்தீங்கன்னா சரக்கில் பாதிப்பு ஏற்படுத்தும். சரியாம்மா? பொறுப்புகள் பக்கத்தில் எப்பவுமே முதல்ல தான் பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். இங்கே வந்து ரொக்கமாக எடுக்கிறதுனால ரொக்கம் பக்கத்தில் -1000 போட்டுக்கோ. அட் த சேம் டைம் முதல் காலத்தில் -1000. சரியாம்மா? விபரம் காலத்தில் ராஜ் தனது சொந்த பயன்பாட்டுக்காக எடுத்தது அப்படின்னு போட்டு ரொக்கத்தில் -1000, அட் த சேம் டைம் முதல்ல -1000. சரியா? இப்போ ரொக்கத்தில் ஆல்ரெடி எவ்வளோ இருந்தது? +10,000 இருந்து இப்போ எவ்வளோ எடுத்துட்டோம்? 1000 ரூபாய் எடுத்துட்டோம். அப்போ எவ்வளோதான் இருக்கும்? நமக்கு 9,000 ரூபாய் இருக்கும். சரியா? அதே மாதிரி வங்கி காலத்தில் வந்து இது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அப்போ அந்த 30,000 அப்படியே கீழே இறக்கிடுறோம். சரக்கிருப்பு அப்படியே எவ்வளோ? ரூபாய் 12,000. அதை அப்படியே நினைச்சிடும் கீழே இறக்கிடுறோம். அடுத்து என்னது? முதல்ல எவ்வளோ இருந்திருக்கு? 40,000 இருந்திருக்குது. இப்போ எவ்வளோ குறையும்? 1000 ரூபாய் குறையும்.
மிச்சம் எவ்வளோ இருக்கும் ரூபாய் 39,000 அதை அப்படி கீழே இறக்கிறோம். பொறுப்புகள் கடன் ஈந்தோர் வந்து எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அந்த 12,000 அப்படி கீழே இறக்கிறோம். அடுத்த நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பற்று அட்டையினை பயன்படுத்தி ரூபாய் 10,000 அறைகளின் வாங்கப்பட்டது. பற்று அட்டையினை வேற ஒன்றும் இல்லை, என்னது டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு இருக்கலாமா? என்ன செய்வோம், நம்ம கடைக்கு போகிறோம், கடையில் போய் என்ன இந்த பொருள் வாங்கும் பொழுது பணமாக இருந்தால் பணமாக கொடுக்கலாம், இல்லைன்னா ஏடிஎம் ஸ்வைப் மேக் மிஷின் இருக்கும் சரியா, நம்ம ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி என்ன செய்யலாம், பொருளை வந்து வாங்கிக்கலாம். பணம் கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம், நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வந்து எடுத்துப்பாங்க சரியா. அதுதான் என்னது பற்று அட்டையினை பயன்படுத்தி ரூபாய் 10,000 அறைகளின் வாங்கப்பட்டது. இப்போ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், விபரம் காலத்தில் பற்று அட்டையினை பயன்படுத்தி அறைகளின் வாங்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கோங்க சரியாமா. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா அறைகளின் வாங்குறோம், எப்படி வாங்குறோம் அப்படின்னா ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி வாங்குறோம். அப்போ வந்து இது ரொக்கத்தில் வந்து எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, கண்டிப்பாக வங்கியில் தான் தாக்கத்தை ஏற்படுத்தும். பேங்க் பேலன்ஸ் நமக்கு நிச்சயம் குறையும். அப்போ வங்கியில் வந்து -10,000 போட்டுக்கோ. நமக்கு புதுசாக என்ன வருது, அறைகளின் வந்து உள்ள வருது. அப்போ அறைகளின் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோ, அதுக்கு நேராக கீழே ப்ளஸ் ஒரு 10,000 சரியாமா போட்டுக்கோ. கீழே சமன்பாடுன்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் காலம் என்னது ரொக்கத்தில் ஏதாவது இருக்கா இல்லை, அப்போ ப்ரீவியஸ் பேலன்ஸ் என்ன இருக்குது ரூபாய் 9,000 அப்படி கீழே இறக்கிக்கோ. அதே மாதிரி என்னது வங்கியில் என்ன செய்யறோம், வங்கி பேங்க் பேலன்ஸ் வந்து குறையும். இதுக்கு முன்னே எவ்வளோ இருக்குது 30,000 ரூபாய் இருக்குது, இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கும் 10,000 ரூபாய் குறைஞ்சிருக்கும். அப்போ 30,000 - 10,000 ரூபாய் 20,000. அறைகளின் எவ்வளோ இருக்குது +10,000, அதுக்கு முன்னே ப்ரீவியஸ் பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தானா இல்லை, அப்போ +10,000 அப்படியே கீழே இறக்கிக்கோ. சரக்கு இருப்பு ப்ரீவியஸ் பேலன்ஸ் எவ்வளோ ரூபாய் 12,000. இப்போ தாக்கம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, அந்த 12,000 அப்படி கீழே இறக்கிக்கோ. முதல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது ரூபாய் 39,000, அது அப்படி கீழே இறக்கிக்கோ. கடன் ஈந்தோர் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது ரூபாய் 12,000, அது அப்படி கீழே இறக்கிக்கோ சரியாமா. ஓகே, அடுத்த நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் என்பவருக்கு சரக்கு விற்பனை செய்யப்பட்டு ரூபாய் 6,000 பெறப்பட்டது சரியாமா. முருகன் என்பவருக்கு என்னது ரூபாய் 6,000 மதிப்புள்ள சரக்கு விற்றுருக்கோம். அவன் என்ன விற்றுக்கு அவன் 6,000 ரூபாய்க்கு விற்றுருக்கோம்னா அந்த 6,000 மதிப்புள்ள பணத்தை வந்து நமக்கு தந்துட்டான். இது வந்து கணக்கில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒருத்தனுக்கு வந்து என்ன செய்யணும், சரக்கை விற்கும் பொழுது சரக்கோட மதிப்பு கூடுமா குறையுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் குறையும். அப்போ சரக்கு இருப்புல ரூபாய் மைனஸ் போட்டு ரூபாய் 6,000 போட்டுக்கோ சரியாமா. சரி, சரக்கு வித்தாச்சு, சரக்கு வித்துட்டு அவன் நமக்கு என்ன செய்வோம், பணத்தை வந்து தருவான். அப்போ என்ன ரொக்கம் கூடுமா குறையுமா, கண்டிப்பா நமக்கு கூடும். அப்போ ரொக்கத்துல +6,000 போட்டுக்கோ. நல்லா புரிஞ்சுதாமா. நம்ம என்ன செய்யறோம், நம்ம கடையில இருக்க பொருளை வந்து முருகன் அப்படின்றவங்களுக்கு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பா சரக்கு இருப்போட மதிப்பு நிச்சயம் குறையும். அதனால சரக்கு இருப்பு காலத்துல -6,000 போட்டுக்கோ. அவனுக்கு வித்தாச்சு, வித்த உடனே அவனுக்கு நம்ம என்ன செய்யலாம், 6,000 பணத்தை தந்துடுறான். அப்படி பணம் தரும்போது நம்ம கையில என்ன செய்யறோம், கேஷ் வந்து ஒரு 6,000 வந்துடும். அப்போ ரொக்கத்தோட மதிப்பு நமக்கு என்ன செய்யும், கூடும். அப்போ ரொக்கம் காலத்துல +6,000 போட்டுக்கிறோம். இப்ப பாருங்க, கீழே சமன்பாடுன்னு போட்டு இதுக்கு முன்னே ரொக்க பேலன்ஸ் எவ்வளவா இருக்குது 9,000 ரூபாய் இருக்குது சரி. இப்ப நமக்கு எவ்வளவு தந்திருக்கான், 6,000 ரூபாய் தந்திருக்கான். ரெண்டையும் கூட்டினா நமக்கு எவ்வளவு 15,000 ரூபாய். பேங்க் பேலன்ஸ் இதுக்கு முன்னே எவ்வளவு வந்திருக்கு 20,000 ரூபாய், அது அப்படி கீழே எடுத்து எழுதிக்கோ. அறைகளின் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு ரூபாய் 10,000, அது அப்படி கீழே எடுத்து எழுதிக்கோ. அடுத்து என்னது சரக்கு இருப்பு, எவ்வளவு அங்கே இருந்திருக்குது 12,000 ரூபாய் மதிப்புல சரக்கு இருந்திருக்குது. இப்போ நம்ம எவ்வளவு வித்துருக்கோம் 6,000 ரூபாய்க்கு வித்துருக்கோம். மிச்சம் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் ரூபாய் 6,000 இருக்கும். அடுத்து என்னது இதுக்கு முன்னே முதல் எவ்வளவு இருக்கு ரூபாய் 39,000, அந்த 39,000 அப்படி கீழே எடுத்து எழுதிக்கோ. அடுத்து என்னது கடன் எதிர் எவ்வளவு இருக்கு ரூபாய் 12,000, அந்த 12,000 அப்படி வந்து கீழே எடுத்து எழுதிக்கோ. கணக்கோட இறுதி நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக தேவைக்காக வங்கியிலிருந்து பணம் எடுக்கப்பட்டது. இந்த அலுவலக தேவைக்காக வங்கியிலிருந்து பணம் எடுக்கப்பட்டது அப்படின்ற நடவடிக்கை வந்து கணக்குகளில் வந்து எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். எடுப்புல வந்து 2 விதமான எடுப்பு இருக்குது. ஒன்று வந்து சொந்த பயன்பாட்டுக்காக எடுக்கக்கூடியது, இன்னொன்று வந்து அலுவலக பயன்பாட்டுக்காக எடுக்கக்கூடியது. சொந்த பயன்பாட்டுக்காக எடுக்கக்கூடிய சரக்குகள் அல்லது வந்து பணம் வந்து கணக்குகளில் வந்து எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது வந்து இதுக்கு முன்ன உள்ள கணக்கில் வந்து பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அலுவலக தேவைக்காக என்னது வங்கியிலிருந்து பணம் எடுக்கும்போது அது கணக்கில் வந்து எந்தவித ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வங்கியிலிருந்து அலுவலக தேவைக்காக பணத்தை எடுக்கும் பொழுது அது 2 கணக்குகளை கண்டிப்பாக பாதிக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கை பாதிக்கும், இன்னொன்று வந்து ரொக்க கணக்கை பாதிக்கும். நல்ல ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. நீ பேங்க்ல போயிட்டு பைசா எடுக்கும் பொழுது உன் பேங்க் பேலன்ஸ் கூடுமா குறையுமான்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்லேருந்து பணம் எடுக்கும்போது பேங்க் பேலன்ஸ் நிச்சயம் கண்டிப்பாக குறையும். அப்போ வங்கியில் வந்து -1000 போட்டுக்கோ சரியாம்மா. பேங்க்ல பைசா எடுத்துட்ட, அப்போ கையில் இருக்கக்கூடிய ரொக்கத்தோட மதிப்பு கண்டிப்பாக நிச்சயம் கூடும். அப்போ ரொக்கத்தோட மதிப்பு ரூபாய் 1000 ப்ளஸ் போட்டுக்கோ, அவ்வளோதான் சரியாம்மா. வங்கியிலேருந்து எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தின் மதிப்பு கூடும். அப்போ ரொக்கத்தில் +1000 போட்டுக்கோ. பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பாக குறையும். அப்போ வங்கியில் வந்து -1000 போட்டுக்கோ, அவ்வளோதான் சரியாம்மா. சரி,
இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். கீழே பாருங்கள் சமன்பாடுன்னு போட்டுக்கோ. சரியாம்மா? சமன்பாடுன்னு போட்டு ஃபஸ்ட்டு பாரு, இதுக்கு முன்னே ரொக்கம் பேலன்ஸ் எவ்வளோ இருந்திருக்குது? 15,000 ரூபாய் இருந்திருக்குது. இப்போ எவ்வளோ கூடியிருக்கும்? 1000 ரூபா கூடியிருக்கும். அப்போ 15 + 1 16,000 கீழே எடுத்து எழுதுறோம். அடுத்து வங்கி பேலன்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும்? 20,000 ரூபா இருந்திருக்கும். இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கும்? 1000 ரூபா குறைஞ்சிருக்கும். கீழே நினச்சிக்கோ 19,000 எடுத்து எழுதியிருக்கோம். அடைகளின் எவ்வளோமா இருந்திருக்கு? ரூபாய் 10,000, அதை அப்படியே கீழே எடுத்து எழுதிடு. அதே மாதிரி சரக்கு இருப்பு ரூபாய் 6,000, அதை அப்படியே கீழே எடுத்து எழுதிடு. அதே மாதிரி முதல் எவ்வளவு? ரூபாய் 39,000, அதை அப்படியே கீழே எடுத்து எழுதிடு. அடுத்து என்னது? கடன் இந்தோர் எவ்வளவு? ரூபாய் 12,000, அதை அப்படியே கீழே எழுதிடு. இப்போ நம்ம செஞ்சிருக்க கணக்கு சரியா தப்பா அப்படின்றது வந்து நம்மளே செக் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்துக்கள் ஹெட்டிங்கில் வந்து 4 இனங்கள் இருக்கிறது. நம்ம இதெல்லாம் ரொக்கம், வங்கி, அடைகலன், சரக்கு இருப்போம். இப்போ இந்த 4 கீழே சமன்பாட்டில் இருக்க கூட்டுங்க. 16,000 + ஒரு 19,000 ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 35,000 வரும். சரியாம்மா? அடுத்த அடைகளின் மதிப்பு எவ்வளோ இருக்குது? ரூபாய் 10,000. அப்போ 35,000 + 10,000 எவ்வளோ? ரூபாய் 45,000. சரக்கிருப்பு மதிப்பு எவ்வளோ இருக்குது? ரூபாய் 6,000. 45 + 6 51. இந்த 4 இனங்களை கூட்டும்போது நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 51,000 வந்திருக்குது. அதே மாதிரி பொறுப்புகள் 2 இனங்கள் தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் கடனீந்தோர். முதல் மதிப்பு எவ்வளவு? ரூபாய் 39,000. கடனீந்தோர் மதிப்பு எவ்வளவு? ரூபாய் 12,000. 39 + 12 எவ்வளவு? ரூபாய் 51,000. அப்போ சொத்துக்களோட மதிப்பு எவ்வளவு இருக்குது? ரூபாய் 51,000. பொறுப்புகளோட மதிப்பு எவ்வளவு இருக்குது? ரூபாய் 51,000. இப்படி 2 காலமும் கரெக்டாக வந்தாதான் நம்ம செஞ்சிருக்க கணக்கு வந்து சரின்னு அர்த்தம். சரியாம்மா? ஓகே, தேங்க்யூ.